பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. எஸ், தேவன் எபினேசரா, எல்ரோயா, எகோவா ராஃபாவாய் நம்மை கர்த்தர், எகோவா ஈரேவாய், எகோவா ஷாலோமாய், எகோவா நிசியாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஒருவேளை கர்த்தர் நம்மை கைவிட்டிருப்பாரே, ஆனால் நாம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம், இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒருவேளை அப்பா என் தேவைகள் சந்திக்கப்படாமல் நான் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட, கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உற்சாகமாய் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 30 நாள் நமது ஊழியத்தோடு கூட நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை, எப்படி ஒளிவு மலையில் பேதுருவுக்கு கர்த்தர் தரிசனமானாரோ, தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாய் கர்த்தர் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரிபஷந்தூரியாங் கத்தரா. எத்தனை பேரால் ஆவியில் உணர முடியுது? ஆவியில் உணர்றேன் பாஸ்டர், கர்த்தர் என்னோடு பேசுகிறார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆமீன் போடுங்க. ஜேஎஸ்டி இன்டர்நேஷ்னல் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அப்பா, ப்ரே ஃபார் மை ஃபேமிலி அண்ட் ஜாப். அப்பா, மகனுக்காக ஜெபிக்கிறேன். என்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாரோ அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவும் ஜெபிக்கிறேன். தயவு செஞ்சு ஆன்லைனில் இருக்கும்போது யாரும் நம்பரை பார்த்துட்டு கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு யாரும் கூப்பிடாதீங்க. நன்றிப்பா. அடுத்ததாக மோசஸ் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அவரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி பிரதர். உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உண்டாவதற்கு இந்த நிகழ்ச்சி 100% உங்களுக்கு நான் உத்தரவாதத்தை அளிக்கிறேன். அதே போல் அருமையான சகோதரன் லூகாஸ்காக ஜெபிக்கிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் அவர் கசியா அண்ட் இஸ்ரேல் ஸ்டாப் வார். அந்த இஸ்ரேல் வாரியும் காசா வாரும் நிப்பாட்டப்பட கர்த்தர் உதவிங்க. அங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அருமையான தேசங்களை குறித்ததான ஒரு மனபாரத்தை அருமையான சகோதரன் லூகாஸுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக நன்றி. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தீங்க. அதே போல் நேற்று கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது ஒரு வேன் அடிபட்டு 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. ரொம்ப வேதனையான விஷயம், ரொம்ப கண்ணீரான விஷயம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம், இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் அந்த துறைகளை மனதில் வைத்து அவர்களுக்காக அங்கே ஏற்பட்ட கவனக்குறைவு இனி ஏற்படாதபடிக்கு அது வேலை செய்கிற நபர்களே அந்த ஊழியத்தை செய்கிற, அந்த வேலையை செய்கிற அந்த பொசிஷனை வைத்து நீங்கள் செபிக்கும்போது நிச்சயமாக தேவன் அந்த நல்ல ஒரு ஞானத்தை கவர்மெண்ட்டுக்கு, அரசியல்வாதிகளுக்கு கர்த்தர் கொடுப்பார், அரசாங்கத்துக்கு கர்த்தர் கொடுப்பார் என்பதில் மாற்றமில்லை. நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ, தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ, எதெல்லாம் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்துகிறதோ அதெல்லாவற்றையும் நீங்கள் ஜெபமாய் மாற்றுங்கள். ஜெபமாய் மாற்றும்போது வானத்திலிருந்து ஒரு தேவ வல்லமை இறங்கி வந்து அந்த ஜெப குறிப்புகளை அங்கீகரித்து நிச்சயமாக அதற்கேற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. நேற்று நாம் தாவீதை குறித்து பார்த்தோம். ஒரு ஃப்ரீக்வன்ஸாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாய் தாவீது இருந்தார். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறது போல் ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு சுபாவம்
தாவீதுக்கு இருந்தது. அதே போல் தான் நாமும் ஒரு நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக காலையும் மாலையும்